40 கேண்டிடேட்டுமே மணியான கேண்டிடேட்டு, தெரிச பாண்டியன் ஒரு நல்ல கேண்டிடேட்டு, அவர் கள்ளக்குறிச்சியில் நிற்கிறாரு, களஞ்சியம் விழுப்புரத்தில் நிற்கிறாரு. இவங்கெல்லாம் ஏற்கனவே சீமான் கூட டிராவல் பண்ணக்கூடியவங்க. 20 பெண் கேண்டிடேட் வரும்போது சத்யா, காளியம்மாள், கார்த்திகா தவிர பெரும்பாலான அவர்கள் புதுமுகங்களாக தான் இருக்கிறாங்க. எல்லா கேண்டிடேட்டுமே அவங்களுக்கு எஃபெக்டிவாக தான் நின்னாங்க. நாங்கான் நிலைப்பாட்டில் இருக்கிறார். பொய் செய்திகளும் கப்சாக்களும் ஒன்னும் அசைச்சு பார்க்க முடியாது. ரீல்களை விட்டு அசைச்சு பார்த்துடலான்னு சில அரசியல் விமர்சகர்கள் பண்ணி பார்த்தாங்க. சீமான்கிட்ட அது பலிக்கல, அதெல்லாம் ஊதி பரத்திட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தான் பொய்களை பரப்பிட்டு இருந்தாரு. எடப்பாடியின் பொய்கள் நிற்காது. பஞ்சாப் ஆம் ஆத்மி மாடலை தான் சீமான் ஒவ்வொரு மேடைகளும் சொல்றாரு. பஞ்சாப் ஆம் ஆத்மி எப்படி 7.4% வாக்கு தான் எடுத்தாங்க. எடுத்தவங்க தொடர்ந்து தனிச்சு நிற்கிறாங்க. நம்பிக்கை பஞ்சாப் மக்களுக்கு கிடைக்கவுமே 42% கொடுத்துட்டாங்க. அதைத்தான் சீமானு சொல்றாரு. திரும்பி கெஜ்ரிவாலுக்கு கிடைக்கும்னா உங்க சகோதரன் சீமானுக்கு ஏன் கிடைக்காதுங்கிறார். மூத்த அரசியல் விமர்சகரான திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இன்றைக்கு நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரதிபா. சார், நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆரம்ப கட்டத்துல இருந்து பல போராட்டங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த போராட்டங்கள் வாக்கு எண்ணிக்கையில அவங்களுக்கு உதவுமா சார்? பலன் கிடைக்குமா? கண்டிப்பா பலன் கிடைக்கும். நானே சொன்னேன், அந்த சிம்பல் விவசாய சிம்பல் போனது அவங்களுக்கு லாபம் தான், கெயின் தான் சொன்னேன். அதை சீமானும் கரெக்டாக ஆர்டிகுலேட் பண்ணி, சீமானின் சின்னம் என்ன, விவசாய சின்னம் பறிக்கப்பட்டது, ஏன் நீங்கள் குக்கரை கொடுக்கும்போது, சைக்கிளை கொடுக்கும்போது குக்கரை நீங்கள் 2019 கொடுத்தீங்களா, இப்போ கொடுக்குறீங்க இல்லையா, இப்படி அதை எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக அந்த விஷயத்தை ஆர்டிகுலேட் பண்ணி தனக்கு ஒரு சிம்பதியாட்டு பல இடங்கள்லையும் கிரியேட் பண்ணிட்டாரு. அது அவரோட திறமையான ஒரு அரசியல் நகர்வாக தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் 3 மண்டலமாக நம்ம பிரித்து பார்க்கலாம். நாம் தமிழர் எந்த மண்டலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சார்? நாம் தமிழர் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மண்டலம் ஹுமாயூன் கபீர், காளியம்மாள், கார்த்திகா, இவர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ், இந்த 4 பேரும் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த டெல்டா பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்குள்ளே தான் நாம் தமிழர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கதா நான் பார்க்குறேன். இந்த 4 கேண்டிடேட்டுமே நாம் தமிழருக்கு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக தான் நான் பார்க்குறேன். ஒரு மண்டலங்களில் இப்போ ஒரு ஆளை ஸ்ட்ராங்கான வேட்பாளரை நிறுத்தி வாக்குப்பதிவை இடத்த பிடிக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்களா சார் நாம் தமிழர்? 39 கேண்டிடேட்டுமே, ஏன் 40 கேண்டிடேட்டுமே, புதுச்சேரி கேண்டிடேட் உட்பட 40 கேண்டிடேட்டுமே மணியான கேண்டிடேட்டு. இவர் மேல் அவர் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஜெகதீச பாண்டியன் ஒரு நல்ல கேண்டிடேட்டு, அவர் கள்ளக்குறிச்சியில் நிற்கிறாரு, களஞ்சியம் விழுப்புரத்தில் நிற்கிறாரு. இவங்கெல்லாம் ஏற்கனவே சீமான் கூட டிராவல் பண்ணக்கூடியவங்க. 20 பெண் கேண்டிடேட் வரும்போது சத்யா, இந்த திருப்பூர் கேண்டிடேட் தவிர மீதி காளியம்மாள், கார்த்திகா தவிர பெரும்பாலானவர்கள் புதுமுகங்களாக தான் இருக்கிறாங்க. அவருக்கு சீமானுக்கு நண்பர்கள், அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி தான் அந்த கேண்டிடேட் அவருக்கு அறிமுகமானவங்க, அவங்க கட்சிக்காரங்க, இந்த மாதிரிப்பட்ட இதில் இருந்தால் அவர் செலக்ட் பண்ணியிருக்காருனால் கூட எல்லாருமே மிக திறமையானவங்க. டாக்டர்கள் படித்தவங்க, அந்த இஷ்யூவை புரிஞ்சவங்க. சீமான் பேசுவாருன்னா அவங்களும் பேசுவாங்க. தர்மபுரியில் ஒரு டாக்டர் சகோதரி பாமகவை சேலஞ்ச் பண்ணி, நீங்க மாறி மாறி கூட்டணி போவீங்க, அதை நாங்கள் சொல்லக்கூடாதா, சொல்லுவோம், ஜனநாயக முறைப்படி சொல்லுவோம், உங்க மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு ஒரு பொன்னி விளவன் ஏதோ ஒரு பேர் வரும், அந்த அவங்க ரொம்ப பிரமாதமா பண்ணது, அது வலைவழியில் இருக்குது. ஸோ எல்லா கேண்டிடேட்டுமே அவங்களுக்கு எஃபெக்டிவாக தான் நின்னாங்க. கன்னியாகுமரி கேண்டிடேட்னாலும் சரி, திருநெல்வேலி சத்யானாலும் சரி, ஒவ்வொரு கேண்டிடேட்டும், ராமநாதபுரம் கேண்டிடேட்டு என்னோட சாய்ஸ், இதில் நான் வாரேன்னு சொல்லக்கூடிய அந்த கேண்டிடேட்னாலும் சரி, ஒவ்வொருத்தரும் எஃபெக்டிவாக தான் நாம் தமிழரில் நின்னதான் நான் பார்க்குறேன். இல்லை சார், கொங்கு மண்டலம்னு நம்ம பார்க்குறப்போ நாம் தமிழருடைய வேட்பாளருடைய பங்குன்றது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததே சார். கொங்கு மண்டலத்திலையும் கோயம்புத்தூர் கேண்டிடேட்டு தன்னோட ரைட்ஸை கடுமையாக ஃபைட் பண்ணி தான் நின்னாங்க, நம்ம பார்த்தோம். ஏன்னா கொங்கு மண்டலத்தில் நாம் தமிழரோட இது கொஞ்சம் குறைவுங்கிற பார்வை எப்படி வருதுன்னா, அங்கே லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அதிகம். அருந்ததியர் மக்கள் அவங்க ஒரு 15% இருப்பாங்க. லிங்காயட்ஸ், ஒக்காலிகா, தெலுங்கு செட்டியார், போயர், ஒட்டர், இந்த மாதிரி அவங்க தெலுங்கு தாய்மொழி மக்கள், கன்னட தாய்மொழி மக்கள், தென் மலையாளிகள், இங்கெல்லாம் கொங்கு மண்டலத்தில் அதிகம். இவங்க மத்தியில் சீமானுக்கு வாக்கு வரத்து குறைவு தான். அதற்கு சீமான் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். இப்போ கூட ஒரு அருந்ததியரை பொது தொகுதியில் விட்டுறலாமான்னு சீமான் தரப்புலேருந்து ஒரு அது பாசிபிலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாங்க. கட்சிக்குள்ளே அதில் சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கனால, சரி இது இப்போ எப்படி இருக்குது 24 பார்த்துக்கிட்டு 26 அந்த இதை செய்யலாம், ஸ்ட்ராங்காக செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யலாங்கிறதுல அவங்க முடிவெடுத்தாங்க. போயர் ஒட்டர் போன்ற
தெலுங்கு தாய்மொழி மக்கள் மத்தியிலையுமே இண்டிவிஜுவல் சீமானுக்கு ஒரு ஆதரவு இருக்கதை நானே நேரில் பார்க்குறேன். எத்தனை இடங்கள்ல கைப்பற்றுவாங்க சார் தமிழகத்துல? இடங்கள் கைப்பற்றுங்கிற நோக்கத்தில் தான் அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. இவர் வேனரசு போன்றவங்களாம் இடங்கள் கைப்பற்றுவாங்கன்னு பார்க்குறாங்க. நம்ம ரசத்தில் தான் தெரியும் எத்தனை இடங்கள் கைப்பற்றுவாங்க. இந்த ஆண்டு எம்பி எலெக்ஷன்ல வந்து கைப்பற்றினால் ஒரு சில இடங்களை கைப்பற்றினாங்க அப்படின்னு வச்சு பார்த்தாலும் 2026 இவங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? தனிச்சு தான் போட்டிடுவாங்க, கண்டிப்பாக தனிச்சு தான் போட்டிடுவாங்க. நான் மட்டும்தான் அதை தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். 24 அவங்க தனிச்சு தான் போட்டிடுவாங்கன்னு அடித்து சொன்னேன், ஆணித்தரமாக சொன்னேன். என்னோட அந்த ஒரு அரசியல் ஆய்வாளராக நான் கணிச்ச கணிப்புக்கும் சீமான் நிலைப்பாட்டுக்கும் துல்லியமாக 100% பொருந்தி போகுது. காரணம், சீமான் நிலைப்பாட்டை நான் என்னால் அவரோட நடவடிக்கைகள், பாடி லாங்குவேஜ், பேசும் விதம், அவரோட டெடிகேஷன், டெட்டர்மினேஷன், கமிட்மெண்ட்டு, கன்விக்ஷன் எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது. ஒரு உறுதியான நிலைப்பாட்டோட வேலுப்பிள்ளை பிரபாகரன் தம்பினா எங்கள் தலைவர் பிரபாகரன் வழியில் நிற்பன்னு ரொம்ப உறுதியான ஸ்ட்ராங்கான நிலைப்பாட்டில் இருக்கிறார். அதை இந்த பொய் செய்திகளும் கப்சாக்களும் ரீல்களும் ஒன்றும் அசைச்சு பார்க்க முடியாது. ரீல்களை விட்டு அசைச்சு பார்த்துடலான்னு சில அரசியல் விமர்சகர்கள், சில பிரிண்ட் மீடியாக்காரங்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க. சீமான்கிட்ட அது பலிக்கல, அதெல்லாம் ஊதி பறத்திட்டாரு. உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கோர் முன்னாடி இந்த மாதிரிப்பட்ட மாய்மாலங்கள் எதுவுமே நடக்காது. எடப்பாடி பழனிசாமி தான் இதை திட்டம் போட்டு வர்றவங்க போறவங்கள்ட்டெல்லாம் பேசி அந்த பொய்களை பரப்பிட்டு இருந்தாரு. எடப்பாடியின் பொய்கள் வந்து நிற்காது. கெட்டிக்காரன் புழு 8 நாள். எடப்பாடி பழனிசாமி தரப்பின் புழு வந்து தேர்தல் நாமினேஷன் தாக்கல் ஆரம்பிக்கும் போதே வெளிப்பட்டு போகும். எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லாமல் பரிதாபமா இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை மிஞ்சி போயிருமே. இண்டிவிஜுவலா எடப்பாடி பழனிசாமியோட எனக்கு ஆள் பலம் இருக்குது. அவர் கட்சியை வச்சு நிற்கிறாரு, ரெட்டையில வச்சு நிற்கிறாரு, 62 எம்எல்ஏ வச்சு நிற்கிறாரு. அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை. அவர் சமூக நீதியை சூறையாடக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு. எனக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு. நான் பிரபாகரன், நான் தமிழின தலைவராக்குறேன்னு நேர்மறையா பாசிட்டிவா களத்துக்குள்ள இருக்கிறேன். என்ன வந்து தேவையில்லாம ஒரு பொய் வதந்திகளை பரப்பிட்டு இருக்காருங்கிற இதை வந்து சீமான் வந்து பல இடங்களை அடிச்சாரு. அப்புறம் அவரு ஒரு லெவலுக்கு மேல கொடநாடு கொலை வழக்க ஸ்டாலினியா நடவடிக்கை இருக்காம இருக்கிறாரு. தேர்தல் வாக்குறுதியில் அதை ஏன் நிறைவேற்றலன்னு எல்லாம் கேட்டாரு. அதை பற்றி எடப்பாடியாம் பேசல, அண்ணாமலையாம் பேசலன்னா ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஊழல் அமைச்சர்களை ஏன் கைது பண்ணலன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் எல்லா இதுவுமே வந்து காசு கொடுக்கவங்க, ஊழல் பண்ணக்கூடியவங்க, சாராய வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இவங்க கூட கூட்டணி போக மாட்டேன்னு நான் தனிச்சு நிற்கும்போது யாரு கூட நான் கூட்டணி போக முடியாது. அந்த இதுல சீமான் தெளிவாகவே நின்னாரு. அது மட்டும் இல்ல 26 நான் தனிச்சு நிற்பங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு. போராடி வென்றாணி வரலாறு வரட்டு, அல்லது போராடி தோற்றாணி வரலாறு வந்துட்டு போட்டு, வரலாறு இல்லாத மக்கள் வந்து வரலாற்றுல இடம் பெறணும்னு நான் நிற்கிறேன் அப்படிங்கிற தெளிவா இருக்கிறாரு. நான் அந்த இடத்துக்குள்ள ஒரு பார்வை என்ன பார்க்குறேன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி 2019 மக்களவை தேர்தலில் 7.4% வாக்கு எடுத்தாங்க பஞ்சாப்ல. ஆனா அதே ஆம் ஆத்மி பார்ட்டி 2021 சட்டமன்ற தேர்தலில் 42% வாக்கு எடுத்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த மக்கள், பஞ்சாப் மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, அங்கே 4 முனை போட்டி தான். அங்கே அகாலிதளா காங்கிரஸ் ஆங்கிறதான் அரசியல். அதுக்கு பிறகு அகாலிதளுக்கு பிறகு காங்கிரஸ் வந்தாங்க. தென் பாஜகவும் அங்கே ஒரு பிளேயராக இருக்கிறாப்புல. ஆம் ஆத்மி உள்ள வந்து 4 முனை போட்டிங்கிற லெவலில் அங்கே இருக்குது. இங்கே இந்த மாதிரி தான் 4 முனை போட்டியில் இந்த மாதிரி தான் ஆம் ஆத்மி 4வது தான் கிடந்தது. 7.3% வாக்கு தான் ஆம் ஆத்மி இருந்தது. ஆம் ஆத்மியோட பாஜக, இவங்க சிரோமணி அகாலிதள், காங்கிரஸ் எல்லாம் மேலே தான் இருந்தாங்க. சிரோமணி அகாலிதளும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ அந்த 7.4 இருந்தவங்க தொடர்ந்து தனிச்சே போட்டியிடனால் நம்பிக்கை வருது. இதுதான் சீமானம் சார்ந்தவர்களும் நம்பிக்கையோட களமாட வேண்டிய இடம். நீங்க 1.1 இருந்தீங்க, 1/2% ஓட்டுக்கு பேர் ஒன்று அச்சப்படாம 4 சீட்டு யார்கிட்டே வாங்காம களத்துல நின்று 3.8க்கு வந்தீங்க. 3.8 வந்ததும் இது 200 கோடி ரூபாய்க்கு ஒர்த்து, இதுக்கு ஒரு 20 சீட்டு கிடைக்கும் நீங்க கணக்கு போடல. தெளிவா தனிச்சு நின்று 6.8க்கு வந்தீங்க. 6.8க்கு வந்ததும் இது ஒரு 1000 கோடி ரூபாய் கிடைக்கும், இதுக்கு வந்து 40 எம்பி சீட்டுன்னா ஒரு 10-15 சீட்டு கிடைக்கும், நம்மளோட சிறிய கட்சின்னா நம்மளை சிஎம் கேண்டிடேட்டாட்டே சொல்லுவாங்கன்னு அதை விலை பேசல. மாறி மாறி கூட்டணி போய் 2% வாக்குன்னா 200 கோடி, 5% வாக்குன்னா 500 கோடிங்கிறதுல நீங்க போகல. இந்த கருத்து நான் சொல்றது முழுக்க முழுக்க சரின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஒரு சில அழுகல் முளை ஆசாமிகள் வேணா முட்டாள்தனமா பின்னோட்டம் விட்டுட்டு இருப்பான். விவரமான மக்கள், நியாயமான நடுநிலையான மக்கள் வந்து சீமான் வந்து தன்னோட வாக்கை வந்து 2%னா 200 கோடி, 5%னா 500 கோடின்னு விலை பேசாம தனிச்சு நிற்கிறாரு. அதுக்கே ஆதரவு கொடுக்கலாங்கிற மனநிலையில் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த தன்மை வந்து தேர்தலுக்கு தேர்தல் அது அதிகரிச்சுட்டே இருக்குது. சீமான் சொல்ற மாதிரி சீன மூங்கில் மாதிரி அது அடுத்த தேர்தலில் பெரிய அளவில் கூட
அதிகரிச்சிடலாம். ஸோ சீமானை பொறுத்தவரையில் பஞ்சாப் ஆம் ஆத்மி எப்படி தனிச்சே போட்டியிட்டு 7.4 இருந்து மக்களவைத் தேர்தல் அவங்களுக்கு வந்து இஷ்யூ இல்லை, காங்கிரஸ் பாஜக தான் இஷ்யூவில் மேலே நிற்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆம் ஆத்மி நின்று 7.4% வாக்கு தான் எடுத்தாங்க. எடுத்தவங்க தொடர்ந்து தனிச்சு நிற்கிறாங்க நம்பிக்கை பஞ்சாப் மக்களுக்கு கிடைக்கவுமே 42% கொடுத்துட்டாங்க. அதைத்தான் சீமானு சொல்றாரு. அவங்க தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் சொல்றாரு, இந்த கப்பல் ஓடி கரை சேர்ந்துருன்னு சொன்னா இந்த கப்பல்ல மக்கள் ஏறிடுவாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் வெல்லுங்கிற அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டாங்கன்னா நாம் தமிழர்ல ஏறிடுவாங்கன்னு சொல்லும் போது பஞ்சாப் ஆம் ஆத்மி மாடலை தான் சீமான் ஒவ்வொரு மேடைகளும் சொல்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைக்கும்னா உங்க சகோதரன் சீமானுக்கு ஏன் கிடைக்காதுங்கிற அந்த கேள்வியை தான் சீமான் கேட்கிறாரு. அதே மாதிரி சீன மூங்கில்கள் கதையும் சொல்றாரு. ஆரம்பத்தில் வளர்ச்சி கஷ்டமா இருக்கும், அப்புறம் மலமளன்னு வளர்ந்துரும். ஆம் ஆத்மியோட பஞ்சாப் மாடல்ல தான் 26க்கு வந்து சீமான் முன்னெடுத்துட்டு போறாரு. அதற்காக உழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் அவர் ஆயத்தமாயிட்டாரு. எல்லா பகுதிகளிலும் பிரச்சாரம், அது இது மக்களை சந்திக்கிறது, உங்களில் ஒருவன் உங்களுக்காக, மக்களில் ஒருவன் மக்களுக்காக, மக்களில் இருந்து வந்த தலைவன், எல்லா மக்களும் உங்களில் ஒருத்தனா இருக்கக்கூடிய ஒரு மக்களில் ஒருவனை தலைவனா ஏத்துக்கிடுங்க. தலைவன் கூட சொல்லல, அண்ணன் உன் தம்பி, உன்னோட தங்கை, அக்கா, அப்பா, சித்தி, சித்தப்பா, இந்த மாதிரி அந்த குடும்பத்தில் ஒருத்தருங்கிற மாதிரி தான் தன்னை ஐடென்டிஃபை பண்ணி மக்கள் மத்தியில் போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் தனிச்சு போட்டியிடும் போது 2026 மிகப்பெரிய ஆதரவு பெறும். அதனால தான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி தரப்பு தேவையில்லாம சீமான் கூட்டணிக்கு வரான்னு சொல்லிட்டு உங்க பரிதாபத்தையும் பலகீனத்தையும் உங்களோட வீக்னஸையும் காட்டி மேலும் கீழே போகாதீங்க. அது நீங்க தெளிவா தனிச்சு போறவரு தனிச்சு போறாருங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு உங்க ஸ்ட்ராட்டஜியை பண்ணுங்களே தவிர சீமானை பற்றி தேவையற்ற வதந்திகளை சவுக்கு சங்கரை வச்சு, சுமன் ஸ்ரீராமனை வச்சு, இவர் ஷியாமண்ணனை வச்சு எல்லாம் பரப்புறதுல எந்த லாபமும் கிடையாது. பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஏறி போன மாதிரி ஏறி போடலாங்கிற நம்பிக்கையில சீமான் தனிச்சு தான் போட்டிடுவாரு. சீமானுக்கு பிளஸ்ஸே தனிச்சு போட்டிடுறது தான். அவரே தெளிவா சொல்லிட்டாரு, நான் கூட்டணி போனேன்னா 1/2% தான் வருவேன்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துக்குள்ளேயும் சீமானுக்கு எப்படி வெயிட்டேஜ் ஆறுதுன்னா 3.8 பார்லிமெண்ட்ல எடுத்தாரு. தனிச்சு போட்டிங்கிற இதுல கமலஹாசனும் தினகரனும் வந்து விட்டுட்டாங்க. தினகரன் பாஜக கூட்டணி மோடி பிரதமர்னு போயிட்டாரு. கமலஹாசன் திமுக கூட்டணி ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிக்குள்ள அவர் போயிட்டாரு. பெரிய பிரச்சாரகராட்டு கமலஹாசன் இருக்கிறாரு. தினகரன் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில சீமான் தான் 2019 தனிச்சு நின்னவர் 24 தனிச்சு நிற்கிறாரு. அப்போ 19 தனிச்சு நிற்கும் போது கமலஹாசன் 3.7% வாக்களை பெற்றார். தினகரன் 5.5% வாக்களை பெற்றார். எஸ்டிபியோட கூட்டணி வைக்கலன்னா இதோட கூட பெற்றிருப்பாருங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அந்த 9.2% வாக்குகள்லையும் ஒரு கணிசமான பகுதி சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இதை நண்பர் TSS மணியும் தினத்தந்தி டிவியில இதை பேசும்போது குறிப்பிட்டாரு. தென் ஒரு 5 வருஷத்துல 10% மேல நியூ ஓட்டர்ஸ் வர்றாங்க. நியூ ஓட்டர்ஸ் வந்து சீமானை வந்து ஒரு பெரிய ஹீரோவை பார்ப்பாங்க. வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு தம்பி சீமான்னு அந்த பிரபாகரன் இமேஜ்ல சீமானை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்க. கம்பேரிட்டிவ்ல ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியை விட சீமான் நியூ ஓட்டர்ஸ் அதிக அளவுக்கு இருக்கிறார். அப்போ அந்த நியூ ஓட்டர்ஸ்ல ஒரு 10% வர்றவங்கள அவங்கள ஒரு பெரும்பகுதி சீமானு கிடைக்குது. அடுத்தால பொருந்தா கூட்டணியில சீமானு கிடைக்கக்கூடிய இது ஜாதிவாரி கணக்கெடுப்புல பாஜக வேற பாமக வேறன்னு சொல்லும் போது அதுல பாமக காரங்க போடுறாங்க. மகேஷ் நாயகர்னு ஒரு பாமக சேர்ந்த ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து ஏன் சீமானுக்கு போடுறாங்கிறதெல்லாம் விலைக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் போட்டுட்டு இருக்காருன்னா அந்த பொருந்தா கூட்டணி கான்செப்டுக்குள்ள பாமக ஓட்டு கொஞ்சம் சீமானுக்கு வந்திருக்குது. அடுத்தபடியா 2 தொகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கறதுலையும் பொது தொகுதி விடுதலை சிறுத்தை கொடுக்காத பட்சத்திலையும் நாம் தமிழர் பொது தொகுதியில் ஆதி தமிழருங்கிற லெவல்ல அரசியல் பண்றதும் அதுலயும் ஜாஸ்தி வருது. எனக்கு தெரிஞ்ச வகையில சட்டமன்ற தேர்தலில் ஒரு 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பறையர் சமூகத்துக்கு வந்து சீமான் பொது தொகுதியிலே கொடுத்துருவாரு. அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் கணிசமான அளவு சவுத்துல திண்டுக்கல்ல இப்போ கொடுத்த மாதிரி கணிசமான அளவு பொது தொகுதிகளில் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் சீமான் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அருந்ததியரை கூட 2026 பொது தொகுதியில் ஸ்ட்ராங் லீடரால தான் மக்கள் மத்தியில் தாக்கு பிடிச்சி ஆதரவு பெற முடியும். நான் பொது தொகுதியில பறையர்களை போடுவேன், 10 பறையரை போடுவேன், 5 தேவேந்திரா போடுவேன், 2 அருந்ததியரை போடுவேன். என் கட்சி என் முடிவு, இதை நான் ஸ்ட்ராங்கா பண்ணுவேன்னு சொன்னா சீமான் வந்து புது கிளைண்ட்ஸுக்காக அரசியல் பண்றாரு. எக்ஸிஸ்டிங் கிளைண்டை வச்சுட்டு இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் கட்சியான அதிமுகவாலேயோ வன்னியர் கட்சியான அதிமுகவாலேயோ பொது தொழில சீமான் போடுறது மாதிரி
ஆதி தமிழர்களை வந்து நிறுத்த முடியாது. அப்போ சீமானுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியும் வந்து பெரிய அளவுக்கு வந்து இப்பவே கை கொடுத்துருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ தனிச்சு போட்டி, நியூ ஓட்டர்ஸு, பொருந்தா கூட்டணியில் கிடைக்கக்கூடிய லாபம், தென் 100% கம்யூனிட்டிக்கான சமூக நீதி பார்வை, அடுத்தால ஓட்டுக்கு ரூபா கொடுக்காது. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்களா ஒரு மீனவர் கிராமத்தில் ஓட்டுக்கு யார் ரூபா கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது, இது வந்து பெருசா போகும். அப்போ ஓட்டுக்கு ரூபா கொடுக்கக்கூடிய கட்சிகள், ரூபா கொடுத்ததா எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய கட்சிகள்னா மக்களால் வெறுக்கப்படும். அப்போ சீமான் வந்து ஓட்டுக்கு ரூபா கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரே கட்சியாட்டு வந்து பெரிய அளவுக்குள்ள அவர் நிற்கிறார். பாஜக வந்து ரோட்டுக்கு நிறைய இடங்கள்ல கொடுக்கல, சில இடங்கள்ல பாஜக கொடுத்தாங்கிறதும் தெரியுது. அந்த திருநெல்வேலியில கேண்டிடேட்டுக்கு போன அந்த கோடி பணங்களும் வந்து தெள்ள தெளிவா இருக்காது. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுங்கிறது வாய்ப்பு இல்லை. அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நிற்கிறவரை வந்து மக்கள் ஆதரிப்பாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சொல்றேன். நாம் தமிழர் வந்து 214 தொகுதியிலையும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம தான் நிற்பாங்க போது அதுவும் அவங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்கும். ஸோ 2024 மக்களவை தேர்தலிலே சீமான் எடுக்கக்கூடிய சாதனை ஓட்டு 26 பல மடங்கு பெருசாகும். அதாவது 2019 ஓட்டை 2 மடங்கு 3 மடங்கு பெருசாக்கிட்டாருன்னா மக்களவை தேர்தலில் 2021 சட்டமன்ற ஓட்டை 4 மடங்கு 5 மடங்கு பெருசாக்கிடுவார். இதுதான் பஞ்சாப்ல ஆம் ஆத்மிக்கு நடந்து தமிழ்நாட்டில் நாம் தமிழருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கமல்ஹாஸ் இதை வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் நோட் பண்ணிக்கலாம், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நோட் பண்ணிக்கலாம், அவங்க ஆதரவாளர்களும் நோட் பண்ணிக்கலாம். பஞ்சாப்ல நடந்தது தமிழ்நாட்டில் ஏன் நடக்கக்கூடாது? பஞ்சாபியருக்கும் தமிழர்களுக்கும் என்ன வித்தியாசம்? தமிழன் என்று என்ன உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டுன்னு சொல்லும் போது அது என்ன குணம்னு ராமகோபாலன்ஜி என்கிட்ட கேட்டாப்புல. எல்லாரும் மாதிரி தான் ஜி இவர்கள் சொல்லும் போது பஞ்சாப்ல நடக்கிறது தமிழர்களும் நடத்தி காட்டுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு மக்களவை தேர்தலில் நாம் தமிழருக்கான வாக்கு பலம் இருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.